பிரைஸ்லார் மரணம். அதான் இன்றைய வேத வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமாங்க, நம்ம நாவுல மரணமும் கிது ஜீவனும் கிதுங்க. ஜீவனை விரும்பினா ஜீவனத்தை பெற்றுக்கொள்றோம், மரணத்தை விரும்பினா மரணத்தை பெற்றுக்கொள்றோங்க. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? செத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வீட்டுல அப்பா அம்மா திட்டும்போது நான் செத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வரும், நான் செத்துறேன்டா நண்பா சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ நம்ம சொல்லும் போது அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா நம்ம நாவுல அதிகாரம் இருக்கிறதுங்க. எப்போ நம்ம வாயில சொல்றோமோ அது நடக்கும். அதுவே நம்ம ஜீவனை விரும்பணும். கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருகேசுவார், கர்த்தர் என்ன வாழ வைப்பார், கர்த்தர் என்ன உயர்த்துவாருன்னு சொல்லு, அது உன் வாழ்க்கையில நடக்கும். ரெண்டும் உன் கையில தான் இது. இன்றைக்கு பிள்ளைகள் இருந்தா தப்பு பண்ண பெற்றவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சபிப்பாங்க. நீ நாசமா போயிடுவ, நீ உருப்பிடாம போயிடுவ, நீ அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்லும் போது அப்போ அவன் வாழ்க்கையில சீக்கிரம் செத்து போயிடுவான். அவன் தப்பு பண்ணல என்ன பண்ணுங்க? அவன் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை பெருகேசுவார், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு சொல்லுங்க, அது உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா நம்ம நாவல 2 அதிகாரம் இருக்கிறதுங்க. நீங்க இப்ப சூஸ் பண்ணுங்க. நீங்க மரணத்தை விரும்புறீங்களா இல்ல ஜீவனை விரும்புறீங்களா? ஜீவனை விரும்புங்க. கர்த்தர் நம்மள வாழ்வதற்கு தான் படைத்தாரு, சாவதுக்கு படைக்கல. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் நான் செத்துறேன் விளையாட்டுக்கா சொன்னதுனால தான் எத்தனை வாலிபர்களை பெண் பிள்ளைகளை செத்துட்டாங்க இன்றைக்கு நம்ம கண்ணால பார்த்துருக்குறோம். அதனால மரணத்தை விரும்பாதீங்க, ஜீவனத்தை புசித்து கொள்ளுங்க. ஆண்டவரே என்னை வாழ வைங்க, ஆண்டவரே கர்த்தரை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மையை செய்வாரு. காட் பிளஸ் யூ. ஆமென்.